வணக்கம். இன்றைக்கி முதல் ப்ரோமோ, அதாவது 36வது நாள் முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இந்த வாரத்துக்கு என்ன வந்து நம்ம வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னா, அந்த ராஜா ராணி டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 விதமான குரூப்பை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கானா ராஜ்யம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தர்பூசி ராஜ்யம் அப்படிங்கிற கான்செப்டில் 2ஆக உருவாக்கியிருக்காங்க. நம்ம தர்பூசணி திவாகரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ராஜாவாக, இந்த பக்கம் கானா நம்ம வினோத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ராஜாவை போட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த ராஜா டாஸ்க்கு வந்து ஒரு 40-45 நாளைக்கு அப்புறம் வரும். இப்போ முன்னாடியே போட்டு விட்டாங்க. இது கொஞ்சம் இரிட்டேட்டபிள் டாஸ்க்காக தான் போன வருஷமே இருந்தது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். தர்பூசணி சும்மாவே ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இப்போ ராஜா வேறு போட்டுருக்காங்க. என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வந்து டியூன் ஆக போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர் வேறு கொடுத்துருவாங்க. இதுதான் உங்களோட கேரக்டர், இந்த மாதிரி லவ் ட்ராக் இருக்கும், இந்த மாதிரி வந்து நீங்கள் காவலாளியாக இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் இவங்களை வந்து சேவை பண்ணுற மாதிரி இருக்கணும், சாமரம் வீசுகிற மாதிரி இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எவாவே என்னென்ன பண்ண போகிறான், எவாவும் பர்ஃபார்மன்ஸுங்கிற பேரில் நம்மளை வந்து உயிரெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் ப்ரோ இருந்தார்ல, போன சீசனில் இருந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவலாளி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் போன வாட்டி நான் பார்த்த வரைக்கும். மீதி எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் நம்ம சாட்சம்மா தேவி இருக்காங்க பாரு, அவங்களாம் பயங்கரமாக உருட்டிக்கிட்டு கிடந்தாங்க. அப்புறம் ராணவ் வந்து ஒரு ராஜா வந்தால் அவனும் ஓவராக உருட்டிகிட்டு இருந்தான். கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அந்த ரசிக்கிற முடியாக தான் இருந்தது. நம்ம சாட்சனா தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து வினோத் கொஞ்சம் லூஸ் டாக் விடுவாப்பில், தர்பூசணி வந்து லூஸ் டாக் இல்லை, அவர் லூஸாகவே விடுவாப்பில். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான மனநிலைக்கு நம்மளை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும். ஹவுசிங் டாஸ்க் எல்லாத்துக்கும் வந்து கிராமத்து தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிராமத்தை தாண்டி இப்போ வந்து பயங்கரமான ராஜ்யம் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செஞ்சு என்னென்ன பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ தான் சாப்பிட்டெல்லாம் எந்திரிச்சு எல்லாம் உருண்டுட்டு கிடப்பானுங்க. ஸோ நேற்று நடந்த சம்பவங்கள்லேருந்து எப்படி மீண்டு வந்திருக்காங்க. பார்வதி வந்து இப்போ புரோக்கன் ஏரோ மாதிரி வந்து அடிபட்டு உட்காந்துருக்காங்க. அடிபட்ட ரேஞ்சில் பார்வதிக்கு என்ன கெட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதில் இந்த ராஜா டாஸ்கில் பார்வதிக்கு கொடுக்குற அந்த கேரக்டருக்குள்ள அந்த வில்லி கேரக்டர் மாதிரியா, இல்லை வந்து எப்படி சொல்கிறது மந்திரி கேரக்டர் மாதிரியா, இல்லை வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்கல்ல, அதாவது அந்த சாமரம் வீசுறது, அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான கேரக்டரா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த கேரக்டர் பார்வதி எப்படி எடுத்துகிட்டு நடிக்கிறாங்க. எப்பயுமே டாஸ்க்கு கொடுத்துட்டா பார்வதி அந்த டாஸ்க்கு ஒழுங்காக செய்கிற பழக்கமே கிடையாது. அதே மாதிரி கேம் கொடுத்துட்டாலும் கேம் ஒழுங்காக பண்ணுற பழக்கமே கிடையாது. கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு சரியாக வரல அப்படின்னா உடனே ப்ளேம் பண்ணோம். ப்ளேமிங் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து பார்வதி போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ப்ளேமிங் கேம் நடக்க போகுது, என்ன கடுப்பு நடக்க போகுது, என்ன சொல்கிறது, டக்குன்னு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். வேறு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் பேசணும். இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் 2ல் இருக்கவங்கலாம் நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு ஆடியன்ஸுக்கிட்ட ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வந்து ஓட்டு வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துலாம் பார்க்கலாம். இன்றைக்கிலேருந்து இன்னும் 2-3 நாட்களுக்கு வந்து இந்த ராஜ்யம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உணர்ச்சிவசப்படுறதுக்கான நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ராஜ்யம் அப்படிங்கும்போது டாமினேஷன் ஆட்டிடியூடில் வந்து சில பேர் பண்ணி ஆகணும். ராஜா வந்து டாமினேட் பண்ணுவாப்பில், மந்திரி டாமினேட் பண்ணுவாப்பில், அப்புறம் இந்த டாஸ்க் அது பண்ணக்கூடாது. குடிமக்களாக இருக்கவங்க தான் ரொம்ப அடி வாங்குவாங்க. ஸோ அந்த குடிமக்களாக யார் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க, பிக் பாஸ் அதுக்கு என்ன டீம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம டீட்டெயிலாக பேசணும். பார்த்துட்டு பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.